ரீசெண்டாக நம்மளோட எட்டியாஸ் காருக்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். ஒரு பேசிக்காக இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆக போகுது, என்னென்னத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வண்டியோட இன்ஜின் ஆயில் தாங்க. நம்ம மாற்றிருக்க இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா செமி சிந்தட்டிக்கில் டொயோட்டாவோட ஓஇ பிராண்டு தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸுக்கு 3.9 லிட்டர் பிடிக்குது. நம்ம 4 லிட்டராக பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2013 ரூபா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது இன்ஜின் ஆயில் மாற்றும் போது கம்பல்சரி ஆயில் ஃபில்டர் மாற்றி ஆகணும். நம்மளும் பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸுக்கு ஆயில் ஃபில்டர் மாற்றினவங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஓஇ டொயோட்டாலே போட்டாச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 523 ரூபா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏசி கேபின் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தவங்க. இதுவுமே டொயோட்டாவோட ஓஇலே வாங்கியாச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 232 ரூபா. 3 பார்ட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. நம்ம போன சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கூலண்ட் ஆயில் எல்லாத்தையுமே புதுசாக மாற்றிட்டனால அடுத்த சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் மாற்றினாலே போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு. கூலண்ட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அதை இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓவராலா இப்போதைக்கு நம்ம என்ன ரேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2790 ரூபா வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸோட பேசிக் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.